Hello all, welcome to Yuka's Academy and I hope எல்லாமே UPSC 2025 நல்லபடியா கொடுத்திருப்பீங்கன்னு நம்புறேன். And nothing is last, everything is a stepping stone தான். ஸோ இந்த வாட்டி நல்லா கொடுக்கலனாலும் இது நல்ல அனுபவமாக எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த லெவலுக்கு நம்ம போக தான் போகிறோம். ஸோ யூபிஎஸ்சி ப்ரிலிமினரியில் வந்த பாலிட்டி கொஷின்ஸ் அதனுடைய கீ தான் உங்களுக்காக நான் இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் இட்ஸ் அ ஹாப்பி ஈவன் தட் உங்களுக்கு எக்ஸாமுக்கு முன்னாடியே என்னோட டெலிகிராமில் ஒரு 30 கொஷின்ஸ், அதாவது 30 டாபிக்ஸ் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் வந்து கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுலேருந்தே 7 டாபிக்ஸ்லேருந்து கொஷின்ஸ் ரைஸ் ஆயிருக்கு. இதை நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோட டெலிகிராம்லையும், நீங்கள் போய் கூட செக் பண்ணிக்கலாம். அதாவது முன்னாடி நான் போஸ்ட் பண்ண லிஸ்ட்டும் இருக்குது, இப்போ எதெல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குன்றதையும் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்கலாம். ஸோ இது வந்து பி சீரீஸ்க்கான கொஸ்டின், சரிங்களா? ஸோ இட்ஸ் பி சீரீஸ். ஸோ பஞ்சாயத் அட் த இன்டர்மீடியரி லெவல் எக்ஸிஸ்ட் இன் ஆல் ஸ்டேட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிடையாது, எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே பஞ்சாயத் வந்து இன்டர்மீடியரி லெவல் வச்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. 20 lakhs விட பாப்புலேஷன் கம்மியாக இருந்தால் அங்கே இன்டர்மீடியரி லெவல் வச்சுக்க தேவையில்லைன்னு நம்ம கான்ஸ்டியூஷனில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் அண்ட் த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் to be eligible to be a member of panchayat at the intermediary level, a person should be 30 years nu கொடுத்திருக்கு. கிடையாது, minimum year is 21 years. So the second statement is also wrong. And the third statement is the chief minister of a state constitute a finance commission கொடுத்திருக்கு. ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நமக்கு கவர்னர் தான் ஃபினான்ஸ் கமிஷன் அமைப்பாங்க ஃபார் த ஸ்டேட் ஆல்சோ. இங்கே ஃபினான்ஸ் கமிஷன்ற வேர்டை சொல்லாமல் இன்டைரக்டாக நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணணும்னு சொல்லி சீஃப் மினிஸ்டர் ஒரு கமிஷன் அமைப்பாங்க. அந்த கமிஷன் தான் வந்து ஸ்டேட்டினுடைய இன்டர்மீடியரி பஞ்சாயத்தோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பற்றி அனாலிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு மாதிரி இன்டைரக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பட் இட் இஸ் ஆக்சுவலி சிம்பிளி தே ஆர் டாக்கிங் அபவுட் the finance commission of the state. So first, second and third மூணு statement மே நமக்கு தப்பு தான். So the answer for this question is D. So D is the answer. And let us come to the second question. இது வந்து actually உங்களுக்கு question number 53 of B series. ஓகேங்களா? ஸோ இந்த கொஷின் 53 இது ஒரு யூனிக் கொஷின் தான். இது கரண்ட் அஃபேர் ஓரியன்டட் கொஷின். த ஜூரி தட் செலக்ட்ஸ் த காந்தி பீஸ் ப்ரைஸ்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதில் வந்து பிரைம் மினிஸ்டர்லாம் இருக்கிறதுனால இது வந்து நமக்கு ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க. பொதுவாக பிரைம் மினிஸ்டர் எதுலெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களோ அது எல்லாமே நமக்கு கொஷின் ஏரியா தான். இன்ஃபேக்ட் பிரசிடென்ட் வில் நாட் கம் இன் திஸ். அதர் தேன் பிரசிடென்ட் எவ்ரி ஒன் வில் பி கமிங். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஷின் இஸ் 2, 3 and 4. ஆக்சுவலி இதில் போட்டு இருக்கிறது ஆன்சர் கிடையாது, இது வந்து ஸ்டூடெண்ட் கொடுத்த ஆன்சர். பட் ஒரிஜினல் ஆன்சர் நான் மார்க் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க, இதுதான். ஓகே, ஸோ இதில் வந்து ஜூரி யார் யாரெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு இங்கே நான் ஆன்சர் கொடுத்துருக்கேன். த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, த லீடர் ஆஃப் அப்போசிஷன் இன் லோக்சபா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அண்ட் 2 eminent person appointed for this purpose. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் காந்தி பீஸ் ப்ரைஸை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் C. Let us go to the next question. And this is question number 66 of B series again. இதுவுமே நான் வந்து ரிஃப்ளெக்ஷன்ல காமிச்சிருக்கேன். பிகாஸ் கியூரேட்டிவ் பெட்டிஷன் மெர்சி பவர் பத்தி எப்பவுமே நமக்கு வந்து முக்கியம்னு நான் சொல்லிட்டே இருப்பேன் கிளாஸ்லயுமே கூட. ஸோ அதை பத்தின கொஸ்டின் தான் இது. இட் இஸ் டாக்கிங் அபவுட் த பார்டனிங் பவர் ஆஃப் த president. இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்னன்னு நான் சொல்றேன். The exercise of this power by the president is subjected to judicial review கொடுத்திருக்காங்க. Perfectly correct. Because already நமக்கு இப்போது சுதாகர் அப்படின்ற இந்த கேஸ்ல தான் சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் பண்ண விஷயம் என்னன்னா, pardoning power of the president is not absolute, rather it is subjected to judicial review on certain scenarios அப்படின்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். த பிரசிடென்ட் கேன் எக்ஸைஸ் இஸ் பவர் வித்வுட் த அட்வைஸ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்திருக்கு. We all know that president do not have a discretionary power. So obviously the answer for this question is A. And let us go to the next one. And this is again question number 58 of B series. இந்த கொஸ்டினும் வந்து ரொம்ப பார்க்க தான் அப்படியே ரொம்ப பெருசா தெரியும், ஆனா இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இது என்னன்னா கொஞ்சம் நம்ம பொறுமையா படிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கொஸ்டின். இட் இஸ் ஆக்சுவலி யூபிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட மென்டல் ஸ்ட்ரென்த் அண்ட் நம்மளோட கன்சிஸ்டன்சி அண்ட் அந்த ஸ்டெபிலிட்டியை கொஞ்சம்
டெஸ்ட் பண்றதுக்கான ஒரு கொஸ்டின் இது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. The power of Lokpal applies to the public servant of India but not to Indian public servant outside னு கொடுத்திருக்கு. நம்ம லோக்பாலோட டெஃபினிஷன்ல பப்ளிக் சர்வெண்ட் வேர்ட் மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர நமக்கு இன்சைடா அவுட் சைடான்ட்டு இந்தியாவோட இன் ஆர் அவுட்லாம் எந்த விதமான ஜியோகிராபிக்கல் டேர்ம்ஸ் பத்தியுமே அதுல சொல்லப்படல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நமக்கு தப்பு தான். அண்ட் செகண்ட் ஒன், த சேர்மன் ஆன் மெம்பர்ஸ் shall not be a member of parliament or a member of state legislature or UT, and only the Chief Justice of India, whether incumbent or retired, has to be the chairman அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இது வந்து பர்ஃபெக்ட்லி கரெக்ட் தான். அண்ட் நிறைய பேர் இந்த இன்குபென்ட் அப்படின்ற வேர்டை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ப்ரெசென்ட்ன்ற ஒரு சினாரியோ அந்த வேர்டுக்கான மீனிங். ஸோ கரண்ட் ஆர் ரிட்டையர்ட் ஜட்ஜ் கேன் பி த chairman, and the chairman or member shall not be a person of less than 45 years. இந்த பாயிண்ட் நிறைய பேர் கவனிச்சிருக்க மாட்டேங்க. அதாவது நம்ம லோக்பால் பத்தி படிக்கும் போது டேம் படிக்கும்போது ஹையஸ்ட் ஏஜ் லிமிட் படிச்சிருப்பீங்க 70 இயர்ஸ்னு. பட் மினிமம் ஏஜ் லிமிட் எங்கேயுமே யாரும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. பட் 45 இஸ் ஆல்சோ தேர் இன் த ஆக்ட். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான். ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் வச்சே நம்ம ஈஸியாக இதுக்கு ஆன்சர் கெஸ் பண்ண வாய்ப்பு உண்டு. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் பி, பாம்பே. ஓகே, இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பி இஸ் த ஆன்சர் 2 and 3. அதனால தேர்ட் ஸ்டேட்மெண்ட் போக வேண்டிய அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். பிகாஸ் லோக்பால் கேன் நாட் என்கொயரி இன்டு அலிகேஷன் ஆஃப் கரப்ஷன் அகைன்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர்னு கொடுத்ததுக்கு இது தப்பு தான். வி ஆல் நோ இட். நவ லெட் அஸ் கோ டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ இது வந்து கொஸ்டின் நம்பர் 67 இன் பார்ட் பி, பி சீரீஸ் கொஸ்டின் பேப்பர்ல. On the dissolution of House of People, the Speaker shall not vacate his or her office immediately before the first meeting of the House of the People after dissolution. Perfectly correct. Because Lok Sabha dissolve ஆன உடனேயே எல்லாரும் ரிசைன் பண்ணிட்டு வெளியே போகலாம். ஆனா ஸ்பீக்கர் போக மாட்டாங்க until the next comes inside. until the next comes சொல்லும் போது ப்ரோடம் ஸ்பீக்கர் வர வரைக்கும் இவர் இருந்துதான் ஆகணும்ன்றது நம்ம படிச்ச விஷயம். So the first statement is perfectly right. And the second statement என்ன சொல்லுதுன்னா, when the member of the House of People on being elected as a speaker shall resign from his or her political party immediately. இந்த provision UKல தான் இருக்கே தவிர not in India. அப்போ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் பர்ஃபெக்ட்லி ராங். அப்போ செகண்ட் தப்புனாலே அதை வச்சு ஆன்சர் கெஸ் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இங்க எது கரெக்ட்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் தப்புனாலே நமக்கு 1 and 3 தான் ஆன்சர் வரதுக்கு பாசிபிலிட்டி உண்டு. அண்ட் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் சி. ஸோ நம்ம தேர்ட் ஸ்டேட்மெண்ட் படிக்காமலே கூட இதுக்கு ஆன்சர் போடலாம். ஓகேயா? நெக்ஸ்ட், consider the following statement. If any question arises as to whether a member of the House of the People has become subjected to disqualification under 10th schedule, the president decision is needed. நல்லா தெரியும், ஆன்டி டிஃபெக்ஷன் லானாலே பிரசிடென்ட் கிடையாது, லோக்சபாவா இருந்தா ஸ்பீக்கர், அண்ட் இஃப் இட் இஸ் ராஜ்யசபா இட் இஸ் த சேர்மன் ஹூ டேக்ஸ் த ஃபைனல் டிசிஷன். ஸோ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் பர்ஃபெக்ட்லி ராங். அண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி இஸ் நாட் மென்ஷன்ட். There is no mention of the word political party in the constitution னு சொல்லியிருக்கு. Yes, so constitutionல political party ன்ற word எங்கேயுமே சொல்லப்படலன்றது கரெக்ட் தான். So B is the probable right answer. Actually இதுக்கு இது வந்து ஒரு question markக்கான ஒரு statement தான். So let us wait and see for this. Okay, and this one 69. So 69th question பாத்தீங்கன்னா, state government has no power for making rule or for grant of concession in respect of extract of minor mineral even though such minerals are located in their territory கொடுத்திருக்கு. இது தப்பு. காரணம் என்ன அப்படின்னா, இங்க பாருங்க, இந்த ஆக்ட் பாருங்க, உங்களுக்கு அதுக்காக இந்த ஆக்டும் நான் இங்கே கொடுத்திருக்கேன். இந்த ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, ஸ்டேட் கவர்மெண்ட் has the authority to make rules for regulation, the grant of lease and other minor concession regarding minor minerals. ஸோ ஸ்டேட்டுக்கும் ஓரளவுக்கு சில அதிகாரங்கள் இருக்கு அப்படின்ட்டு இந்த ஆக்ட் சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங் and second statement is perfectly correct. So D is the answer for this question. Okay, central government has the power to modify the minor minerals
even though it comes under the state. Okay. Next is 81. With reference to the Indian polity, consider the following statement கேட்டிருக்காங்க. Ordinance can amend any central act. Perfectly correct. Ordinance can abridge a fundamental rights சொல்றாங்க. தப்பு. Article 13 நம்ம படிச்சிருப்போம். Ordinance is also a law. It cannot abridge the fundamental rights. And an ordinance can come into effect for backdated. Perfectly correct. So 1 and 3 is the answer for this question. ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொடுக்க முடியும்னு இங்கே நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா the capital is named after a fort and the state has 2 national parks. Exactly. Arunachal Pradesh is the one that has the name based on a fort. And இது பார்த்தீங்கன்னா the state that came into existence on the basis of a constitutional amendment into it is none other than Sikkim. And this is actually Himachal. இது வந்து Himachal Pradesh. Okay. And the answer for this question is, sorry, A is the answer for this question. And this one, with reference to India, consider the following. How many of the above are established as per the Constitution of India கேட்டிருக்காங்க. Interstate Council மட்டும்தான் நமக்கே தெரியும். According to Article 263 it is created. மற்ற ரெண்டுமே it is a statutory body and it is created by a law. இங்கே நமக்கே தெரியும் பாருங்க. It was created in 1998 and operates under the PMO office. It's an advisory body and இது பாத்தீங்கன்னா it is created by a state reorganization act. So இது வந்து statutory body. இது வந்து it is created by a government resolution. So the answer for this question is again A only. And this one, Constitution of India explicitly mentioned that in certain sphere the governor of a state act in his or her own discretion கொடுத்திருக்கு. So நல்லா தெரிஞ்சுக்கோங்க. Governor, yes, he can act on his own discretion. For example, Article 200 reserving bill, then வேற என்னென்ன சொல்லலாம், Article 356 sending report regarding president rule, இது எல்லாமே அவரோட discretionary power நமக்கே தெரியும். பட் இந்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க, இதை கொஞ்சம் நம்ம கவனிக்காம போட்டா தப்பாயிடும். இது என்ன சொல்றாங்கன்னா, president can reserve a bill passed by the state legislature for his consideration without it being passed by the governor. கவர்னர் அனுப்பாம டைரக்டா ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கிட்ட இருந்து பிரசிடென்ட்டுக்கு கொண்டு போகலாம்னு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுது. ஸோ தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் பாசிபிள், இட்ஸ் ராங். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஏ ஒன்லி. அண்ட் நெக்ஸ்ட் இஸ், இது டைரக்டாவே எது கரெக்டா மேட்ச் ஆயிருக்குன்னு கேட்குறாங்க. All the three is perfectly matched. So this is a DPSP Article 50 and this is a Fundamental Duties Article 51 and this is again Article 24 Fundamental Rights. And this one with reference to 5th schedule. இதுல வந்து 5th scheduleனாலே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் இருக்காதுன்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ஆனா கம்ப்ளீட்டா எந்த அதிகாரமும் இருக்காதான்னு கேட்டா கிடையாது. சென்ட்ரல் சொல்றது அடிப்படையா வச்சு ஸ்டேட் கவர்மெண்ட் will still have certain power. பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, the state government loses its executive power in such area and a local body assumes total administration. இது தப்பு. ஒரு ஸ்டேட்குள்ள பர்டிகுலர் ஜோனை ஷெட்யூல்ட் ஏரியான்னு அனௌன்ஸ் பண்ணும்போது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் மேக் பண்ணக்கூடிய லா வேணா இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாம இருக்கலாம், பட் ஸ்டேட் கவர்மெண்ட் வில் ஹாவ் சர்டன் பவர்ஸ். அதனால இது தப்பு. பட் இந்த ஸ்டேட்மெண்ட் பர்ஃபெக்ட்லி கரெக்ட். ஸோ பி இஸ் த ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், யூனியன் லிஸ்ட். இப்ப இருக்கக்கூடிய இதுல எதுக்கெல்லாம் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் வித் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட் ராட்டிபிகேஷன் வேணும்னு கேட்குறாங்க. யூனியன் லிஸ்ட்டை சேஞ்ச் பண்ண ஸ்டேட் கிட்ட கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா எக்ஸிகியூட்டிவ் பவர் ஆஃப் த ஸ்டேட்டை மாத்தவோ அல்லது கண்டிஷன் ஆஃப் கவர்னர்ஸ் ஆஃபீஸை மாத்தவோ கண்டிப்பா ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்டோட பெர்மிஷன் தேவை. ஸோ 2 and 3 இஸ் த ஆன்சர். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் பாம்பே. எதெல்லாம் ஸ்டேட்டினுடைய அட்டானமியாவோ இல்ல ஸ்டேட்டோட பவர்ஸை டிஸ்டர்ப் பண்ண போகுதோ அது எல்லாத்துக்குமே ஆல்மோஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் ராட்டிபிகேஷன் வில் பி ரெக்வெஸ்டட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. And with respect to this question, this is question number 89 of B series. The governor of a state is not answerable to any court for the exercise and performance of his power and duty in his office. Yes, that is what given by Article 361, immunity to him, and no criminal procedures can be instituted or continued against the governor during his term of office. Yes,
The same article 361, the member of the state legislature are not liable to any proceedings in any court for anything said within the house. Perfectly right, because this is a privilege given to the MPs as well as the MLAs in the state. For MLAs, it's provided according to Article 194. So all the three statements are perfectly correct over here. Okay. So remember, my dear students, the question paper is actually quite very easy. But the thing is, நம்ம கொஞ்சம் பொறுமையா நிதானமா படிச்சு பார்க்கணும். இதுல ஒன்னே ஒண்ணுதான் உங்களுக்கு டவுட் ஏற்பட்டிருக்கும். இங்க என்னன்னா இந்த ஒரு கொஸ்டின் மட்டும். ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பி போடுறது பெர்ஃபெக்டான ஆன்சர். இதுலயே தப்பா போட்டதுக்கு டீன்ட்டு wait, I'll show this question. Because there's no mention of the word political party in the constitution அப்படின்றது, we can go with B also, because political party ன்ற வேர்டுக்கு டெஃபினிஷன்லாம் எதுவுமே கான்ஸ்டியூஷன்ல பெருசா சொல்லப்படல. So we can go with B itself as an answer, but let us wait for the official key of this question alone. Okay, so B or D தான் இருக்க வாய்ப்பு உண்டு. ஓகேங்களா? பட் மற்றபடி மற்ற எல்லாத்துக்குமே இதுதான் கரெக்டான கீ, ப்ராபபிளான கீ. ஓகே, அண்ட் ரிமெம்பர், யூபிஎஸ்சி பாலிட்டி நீங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் கொடுக்குற ஸ்டூடெண்டா இருந்தா இப்போ உங்களுக்கு நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுட்டு இருப்பீங்க, நீங்க படிச்சிருக்கீங்க, இன்னும் நல்லா படிக்கணும்னு அர்த்தம். செகண்ட் அட்டெம்ப்ட் கொடுக்குற ஸ்டூடெண்ட் நமக்கு இன்னும் கொஞ்சம் கரண்ட் அஃபேர் நாலேஜ் அண்ட் இன்னும் கொஞ்சம் மைனர் கிளாரிஃபிகேஷன் தேவைன்னு அர்த்தம். ஸோ எதுவுமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கல, நம்ம தப்பா போட்டுட்டோமேன்ற கில்ட் மட்டும் வேண்டாம், கத்துக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க பார்த்த இந்த 15 கொஸ்டின்ல யாராவது நிறைய பேர் தப்பா போட்டிருந்தாலும் nothing is too late. Think, let us start from the scratch. In fact, இந்த 15 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட 7 to 8 கொஸ்டின் நான் ப்ரெடிக்ட் பண்ண கொஸ்டின்ஸாவே தான் கேட்டிருக்காங்க. ஆஸ் ஐ செட், என்னோட டெலிகிராம் சேனல், திஸ் இஸ் யுகா கோபிஸ் மை டெலிகிராம் சேனல், 30 டாபிக்ஸ் நான் கொடுத்துருந்தேன், அதுலேருந்தே வந்திருக்கு இந்த 7 to 8. ஸோ சொல்றது நீங்க கரெக்டாக டெடிக்கேட்டடாக கொண்டு போனீங்கனாலே ஈஸியாக நீங்க சொல்ற அந்த பாயிண்ட்டை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மை டெமோ கிளாஸ் ஃபார் யூபிஎஸ்சி பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இஸ் ஸ்டார்டிங் ஆன் 26th May at 10 AM. ஸோ இட்ஸ் a 3 days டெமோ. விருப்பப்படுறவங்க கண்டிப்பா நீங்க பார்க்கலாம். இட்ஸ் a free demo, anyone can see. So polity and governance is not a tough subject. It's quite a very easy subject. ஈஸியா நீங்க படிச்சுக்கலாம். Don't worry about it. All the very best for your next exam also, and nothing is too late. இன்னைக்கு எக்ஸாம் கொடுத்தவங்க முடிஞ்சிருச்சு, அதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு நாளைக்கே ஃப்ரெஷ்ஷாக என்னோட டேயை ஸ்டார்ட் பண்ண போகிறேன், அடுத்த அட்டெம்ப்ட்க்கு நான் ப்ரிப்பேர் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒழுங்காக பண்ணாதவங்க அடுத்த அட்டெம்ப்டை ஃபோக்கஸ் பண்ணி நாளைக்கே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நல்லா பண்ணவங்க அடுத்த மெயின்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனால் என்னைக்குமே ஸ்டெப் பேக் பண்ணணும். ஐ எம் நாட் ஃபிட் ஃபார் திஸ் எக்ஸாம்னு மட்டும் நினைக்கவே கூடாது. We are warriors. If you need any support, don't hesitate. You can pin me or message me in my Telegram, and I am ready to support you all the time. Thank you. Have a great day.